சூர்யா நடிச்சிருக்கும் ரெட்ரோ. இந்த டைட்டிலின் அர்த்தம் என்ன? ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையின் சுருக்கம் தான் ரெட்ரோ. ரெட்ரோ சினிமா பேசுகிற கதையே ரொம்ப ரொம்ப பழைய கதை தான். 80 வருஷ தமிழ் சினிமாவில் இதே கதை ஏராளமான சினிமாக்களில் வந்திருக்கு. வயிற்றுல வேல் படத்தோட ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு காமிச்சது தான் இந்த சினிமாவோட மிகப்பெரிய காமெடி. அந்தமான்ல ஒரு தமிழ் மிராசுதார் இருக்காருன்னு காமிச்சது இந்த படத்தோட இன்னொரு பெரிய காமெடி. இந்த சினிமாவை ஹாலிவுட் டைரக்டர் டொரண்டினோ, கிளாடியேட்டர் எடுத்த ரிட்லி ஸ்காட் பார்த்தாங்கன்னா ரூம் போட்டு அழுவாங்க. அந்தமான் தீவில் இருக்கிற தமிழ் அடிமைகளுக்கும் புத்த மதத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர்ற சீன்கள் கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்தாலும் கூட அந்த சீன்களோட மேக்கிங் அண்ட் பிரசன்டேஷன் ரொம்ப வீக்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வர்ற பல சீன்கள் நம்புற மாதிரியே இல்லை. நாசரை இப்படி வேஸ்ட் பண்ணியிருக்க கூடாது இந்த சினிமாவில். ஒருவேளை சூர்யாவோட ஹீரோயிசத்தை பூஸ்ட் பண்றதுக்காக மற்ற கேரக்டர்களை கோமாளித்தனமா காமிச்சிருக்காங்களா? ஜெய்பீம் சினிமாவுக்கு பிறகு சூர்யா ஒரு நல்ல ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ண முடியாம இருக்கார். மொத்தத்தில் இந்த சினிமா ஆக்ஷனா காமெடியான்னு கடைசி வரை குழப்பமா தான் இருக்கு. மொத்தத்தில் இந்த சினிமா அந்தமான் தீவுக்கு டூர் போன ஃபீலை தான் நமக்கு கொடுக்குது. மொத்தத்தில் ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்ற சினிமா இது. மொத்தத்தில் ஜெயிலர் 2 சினிமானால ரஜினிகாந்த் எஸ்கேப் ஆன ஒரு சம்பவம் தான் இந்த சினிமா. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ராணி காமிக்ஸ் மாதிரியும் செகண்ட் ஹாஃப் தினத்தந்தியில் வர்ற சிந்துபாத் கதை மாதிரியும் இருக்கு. மொத்தத்தில் இந்த சினிமாவில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் 3 செகண்ட் ஹாஃபும் வச்சிருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மரான சூர்யா இந்த ஸ்கிரிப்ட் அண்ட் சினிமாவில் மாட்டினது பாவம். இதை பார்க்குற ஆடியன்ஸ் ஆன நம்ம ரொம்ப பாவம். ஏராளமான படத்தை முதலீடு செய்து நிறைய நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து இந்த சினிமாவை உருவாக்கி இருக்கும் இந்த டீம் மக்கள் நம்புற மாதிரி சினிமாக்களை உருவாக்க வேண்டும் என வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஸ்டார்ட் கேமரா ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிளை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சினிமா ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்ஸ்.